எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷமே ரொம்ப அதிகம், ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோலை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி மசிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்குக்கு நமக்கு 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவைப்படும், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 10 பல் போல் பூண்டு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிட்றப்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ வாயு தொல்லை ரிமூவ் ஆகணும்னா நம்ம பூண்டு சேர்த்து செய்கிறப்ப அந்த மாதிரி தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஒரே ஒரு சின்ன தக்காளி, ஒரு 10-12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க ரொம்ப குயிக்காக எப்படி சட்டுன்னு இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, எடுத்து வச்சுருக்க பூண்டு, அடுத்ததாக வெங்காயம். லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. தக்காளி ரொம்ப சேர்த்துட்டா புளிப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி வதங்கிறதுக்கு ப்ளஸ் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். இந்த பொடியோட பச்சை வாசனை போட்டும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசனை எல்லாமே போயாச்சு. இப்போ வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் நமக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா அடியிலெல்லாம் மொறுன்னு வெந்து வரும், அது வரை இது நல்லா வேகணும். அப்போ தான் நல்லா மசாலா டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா நமக்கு எல்லா கைண்ட் ஆஃப் வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, உங்கள் ஃப்ரீ டைமில் போயிட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கிழங்கு மாத்திரம் வேக வச்சுட்டா போதும், ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக நல்லா காரசாரமாக மசாலா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சிம்லேயே நான் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். அந்த எண்ணெயெல்லாம் ஓரங்களில் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்பப்போ அடி பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுக்கணும், அதை மாத்திரம் பார்த்துக்கோங்க. சூப்பரான சிம்பிளான இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.